ஊழியத்தில் எத்தனையோ போராட்டங்களை பார்த்தது. எத்தனையோ பேர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப நல்லா ஊழியம் பண்றீங்க பாஸ்டர், உங்க வார்த்தைகள் ஆண்டவர் எங்களோட பேசுறாரு, இங்க இருக்கிற ஜனங்கள் நீங்கள் கூட எத்தனையோ பேர் தட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆனா சில சூழ்நிலைகளை பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் என்கரேஜ் பண்ணாலும், எத்தனை பேர் தட்டி கொடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு அவனை அறியாமலே ஒரு வெறுமை வந்துடும், ஒரு சோறு வந்துடும். ஆனா நான் நம்புறேன், இத்தனை வருடம் வரைக்கும் இந்த ஊழியத்துல தொடர்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன அப்படின்னா, சோர்ந்து போகும்போது யார் தட்டி கொடுக்காட்டாலும் ஆண்டவர் அதை மதிச்சு கனம் பண்ணி அதை தட்டி கொடுத்து, நீ போ நான் இருக்கிறேன் உன்னை நடத்துவேன்னு சொல்ற. அதனாலதான் இத்தனை நாட்கள் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். சோ அந்த தேவன் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், இவங்களுக்கு நான் நிறைய செஞ்சு சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர், என் பிள்ளைக்கு என் கணவனாருக்கு செஞ்சு சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். இன்னைக்கு உண்மையிலே ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ஆனா உங்க ஒவ்வொருத்தருடைய பக்கத்திலே ஏசப்பா நின்று உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய அன்பை நான் அறிந்திருக்கிறேன், நீ இடைவிடாமல் கஷ்டப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சபையை எச்சரிக்கும் போது கூட அவங்கள்ட்ட இருக்கிற தீமையை பற்றி சொல்லல. நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி மோசமானவளா இருக்கிற, உனக்குள்ள விசுவாசமே இல்ல. பாருங்க, ஆண்டவருடைய அப்ரோச்மெண்ட் எப்பவுமே எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த 7 சபைகளை குறித்தும் பேசும்போது முதல்ல எதுதான் பேசுறாரு அப்படின்னா, நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுறத நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டான்னு எனக்கு தெரியும்பா. அப்போ ஆண்டவர் பேசும்போதே கொடுத்து தான் பேசுகிறார். சோ இந்த ஜெபத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் சொந்த குடும்பத்தாரே, தாவீதனுடைய சொந்த குடும்பத்தாரே அவனை டிஸ்கரேஜ் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கிருபையாய் தட்டி கொடுக்கிறார். நீங்க நிறைய பேர் ஒருவேளை நீங்க டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ, உன்னால முடியாது, நீ செய்ய மாட்ட, நீ வரமாட்ட, நீ அப்படி நடக்க முடியாது, அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்குதா? பாஸ்டர் இந்த வாரம் நான் அப்படிதான் வந்திருக்கிறேன், என்னை பார்த்து நிறைய பேர் இப்படி சொல்லிட்டாங்க, நீ எந்த குடும்பத்துல போனாலும் ஆக மாட்ட, நீ எதுக்கும் பயன்பட மாட்ட, நீ ஒரு வேஸ்ட், நீ யூஸே இல்லாத ஒருத்தங்க, என்ன அப்படி நிறைய வார்த்தைகளை பேசுறதுனால நான் கலங்கி போய் வந்திருக்கிறேன். என் கணவனாருக்கு நான் வேண்டாத பொருள், மனைவிக்கு வேண்டாத பொருள். ஆனா ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்க கரத்தை பிடித்து ஆணித்தரமா சொல்றாரு, நான் உன்னை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னை தெரிந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் உன்னை சம்பாதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் சம்பாதித்தது நான் உன்னை சாதாரணமாய் அல்ல, அவருடைய ரத்தத்தை சிந்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விலையேற பெற்ற நபர், நீங்கள் விலையேற பெற்ற நபர். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த ஆவியானுடைய பெரிய சத்தம், அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த தட்டி கொடுத்தல். ஹல்லேலூயா. உன்னுடைய பலத்தை நான் மதிக்கிறேன், உன்னுடைய பேச்சு திறமையை நான் மதிக்கிறேன், உன்னுடைய பிரயாசத்தை நான் மதிக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரை நான் மதிக்கிறேன், உன்னுடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன். இதை யாரும் மதிக்கலனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்கிற கர்த்தர்.